மட்டன் ஃப்ரை செய்யலாமா வாங்க. அதுக்கு ஒரு பேனில் வரமிளகாய், வரமல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, ஏலக்காய், பட்டை இலை இதெல்லாம் நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சாஸ் பேனில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் பொரிஞ்சோன்னே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா அதையும் இதோட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பதங்கினோன்னே மட்டன் நல்லா 10 விசில் விட்டு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மட்டனில் உப்பு போட்டிருக்கேன், இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. டேஸ்ட்டான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு அப்புறம் சைடில் கொஞ்சம் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பட்டை, கிராம்பு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் மட்டன் வேக வச்ச கறி, மட்டன் தண்ணி அதையும் ஊற்றி மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கேன். அப்புறமேலே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. குக்கர்லேயே ஒரு உருளைக்கிழங்கையும் போட்டேன், அதையும் இதோட போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். டேஸ்ட்டான மட்டன் குழம்பும் ரெடி ஆகிட்டு மறக்காமல் சமையல் உலகை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.